பிரியமான தேவ பிள்ளைகளே, அதாவது இயேசு கிறிஸ்து நாமத்தால் எங்களுடைய தேவனுடைய வாழ்க்கையை வரவேற்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, அறிவிற்கு நன்றியை செலுத்துகிறோம். இந்த ஆய்வு மத்திய பேசும் இடைப்படும் இந்த வார்த்தை மூலியமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிரியை செய்வீராக ஆண்டவரை செலுத்துகிறோம். வார்த்தை மூலியமாக ஆண்டவரை ஒவ்வொரு உள்ளங்கள் தொடப்படட்டும். வார்த்தை மக்களுடைய அப்பா பேச விடமாக செபிக்கிறோம். ஆண்டவரை செலுத்துகிறோம். ஞானத்தையும் அறிவியும் தருணமாக செபிக்கிறோம். வார்த்தைகள் நாங்கள் புரிந்து கொள்ள பிரகாரம் நடக்க உதவி செய்யமாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பரிசுத்த பண்ணப்படுவது என்பது கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை முழுமையாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் ராபோஜனத்துக்கு முன்பதாக பரிசுத்த பண்ணுவது ஒரு உதாரணமாக இருக்கிறது. எப்படி பரிசுத்த பண்ணப்படுவது என்றால், ஜெபத்தோடு தேவ பயத்தோடு அதை ஆயத்தப்படுத்துகிறோம், அதை பரிசுத்தப்படுத்துகிறோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுவீர்கள், கண்டுபிடிப்பீர்கள். சுபாவமாக முன்காலத்தில் நாம் கர்த்தரிடத்திலிருந்து பிரிந்திருந்தோம். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையால் நம்மை மீண்டும் அவரோடு கூட இணைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா! அது பெரிய ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். நம்மை எடுத்துக்கொள்ளவே, நம்மை சேர்த்துக்கொள்ளவே, ரட்சிப்படவே இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா! நாம் பலவீனமாய் இருந்தாலும் கூட நம்மை சுகமாக்கவே, நம்மை விடுதலையாக்கி கர்த்தருடைய ஆசையாக இருக்கிறது, அவருடைய சித்தமாக விருப்பமாக இருக்கிறது. பலவீனத்திலும் என்னுடைய பெலன் பூரணமாக விளங்கும் என்று இயேசுவை பார்த்து சொல்கிறார். நம்முடைய சுயத்துக்கு விரோதமான போராட்டம் தான் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. நம்முடைய சுயத்தை வெறுத்து கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் நாம் சுயத்தை வெறுக்க போராட வேண்டும். ஆனால் ஆத்துமா பரிசுத்தத்தில் புதுப்பிக்கப்படுவதற்கு முன்பதாக அது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தின் உற்சாகத்தை வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையால் நம்மை அங்கு கொண்டு போக அவர் ஆசையாக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையில் கிரியை செய்ய நாம் முழுமையாக அர்ப்பணிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் சித்தத்திற்கு பிரகாரம் நடந்து தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தருடைய பிள்ளைகளின் மகிமையான சுதந்திரத்தில் கலந்து கொள்ள நம்முடைய கையில் தான் அது இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து நாம் பிரிந்திருக்க எல்லா காரியங்களிலிருந்து நாம் விலக வேண்டும், கைவிட வேண்டும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், அப்படியே உங்களில் இவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். எல்லாவற்றையும் வெறுத்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து நம் இருதயத்தை பிரிக்கும் எல்லா காரியங்களையும் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கிற காரியங்கள், உலகத்துக்கு ஏற்ற காரியங்கள், நம்முடைய கர்த்தரோடு இருக்கிற உறவை கெடுக்கிற காரியங்கள், கர்த்தரோடு இருக்கிற நேரங்களை கெடுக்கிற காரியங்கள் இருந்தால் விலக வேண்டும். அந்த பாவத்தின் அடிமைத்திலிருந்து விலக வேண்டும். திரளான ஆஸ்திகள் அநேகருடைய விக்கிரகமாக இருக்கிறது. ஆஸ்தி நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். மத்திய 19ஆம் அதிகாரம் 21-22ஆம் வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், அதுக்கு இயேசு, நீ பூரண சத்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றுவான் என்றார். இந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் வார்த்தை கேட்டபொழுது துக்கமடைந்தனாக அவன் போய்விட்டான். பண ஆசை, சொத்திற்கான ஆசை சாத்தானிடம் கட்டி வைக்கிற ஒரு சங்கிலியை போல இருக்கிறது. ஒரு தங்க சங்கிலியை போல அது இருக்கிறது. உலக கனம் மற்றும் புகழை மற்றொரு ஜனங்கள் வணங்குகிறார்கள். ஆனால் நாம் கர்த்தரை மட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக கனப்படுத்த வேண்டும். அவரை மட்டும் நாம் புகழ்ந்து பாட வேண்டும். வாழ்க்கையில் சுயநலத்தின் எளிமை மற்றும் பொறுப்பிலிருந்து ஒரு சுதந்திரம், மற்றவர்களுக்கு
விக்கிரகமாக இருக்கிறது. இது எல்லாமே உடைக்கப்பட வேண்டும். நாம் பாதி உலகத்திலும் பாதி கத்திடத்திலும் இருக்க முடியாது. நாம் முழுமையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் அவர் விரும்புகிற தேவனாக. கர்த்தர் சேவிக்க வேண்டும் என்ற அறிக்கை செய்கிறவர்களை கர்த்தருடைய சட்டத்தை கீழ்ப்படிய சரியான தன்மையை உருவாக்க பாதுகாப்பான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்முடைய சொந்த முயற்சியில் சார்ந்திருக்க கூடாது. கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். ஆவியானவரையே சார்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ அன்பின் ஆழ்ந்த உணர்வால் நம்முடைய இருதயங்கள் அசைக்கப்படவில்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற கிறிஸ்தவ வாழ்க்கையின் கடமைகளை செய்ய பிரயாசப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் அவர் குடியிருக்கும் போது அவருடைய ஆத்மாவுடைய அன்பால் நிரப்பப்படும். அவருடனே கூட மகிழ்ச்சியாய் ஒற்றுமையாய் இருக்க முடியும். நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்காக தம்முடைய அன்பு பாடுகள் அவருடைய ஜீவனையே நமக்காக தந்திருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்னத்தை கர்த்தருக்காக கொடுத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம், என்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய கிருபையின் ஆசீர்வாதத்தில் பங்காளிகளாக இருக்கிறோம். நிமித்தம் நாம் துன்பம் மற்றும் அறியாமையின் ஆழத்தை முழுமையாக உணராமல் இருக்கிறோம். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் குத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவருடைய அன்பையும் பலியையும் பார்க்கும்போது எப்படி நாம் பாவம் செய்ய தோன்றுகிறது? நாம் கர்த்தரின் விருப்பத்திற்கு மாறாக சிந்தித்து செயல்படும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு மிகப்பெரிய காயத்தையும் அநீதியையும் செய்கிறோம். எது நமக்கு சிறந்தது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய நன்மைக்காக திட்டமிடுகிற கர்த்தரால் தடை செய்யப்பட்ட பாதையில் உண்மையான மகிழ்ச்சியை காண முடியாது. மீறுதலின் பாதை துன்பம் மற்றும் அழிவுக்கான பாதையாக இருக்கிறது. நாம் கஷ்டப்படுவதை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுகிற என்ற எண்ணம் தவறானது. நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், துன்பத்தையும் ஏமாற்றத்தையும் கொண்டு வரும் பாவ இன்பத்தில் இருந்து நாம் விலக வேண்டும். அது பரலோகம் மற்றும் சந்தோஷத்தின் கதவுகளை அது மூடும். உலக மீட்பர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் இருக்கிற வண்ணமாகவே இந்த குறைபாடுகள் மற்றும் விளைவினங்கள் மத்தியிலும் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஜீவ அப்பத்திற்காக இயேசுவிடம் வரும் அனைவருக்கும் சமாதானத்தையும் விலைப்பாறுதலையும் வழங்குவதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்கள் ஒருபோதும் அடைய முடியாத ஆசீர்வாதத்தின் உச்சத்திற்கு வழி நடத்துகிற அந்த கடமைகளை மட்டும் செய்ய கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாக்கப்படுவதே அந்த மகிமையின் நம்பிக்கை. நமக்குள்ளாக உருவாக்கப்படுவதே நம்முடைய ஆத்துமாக்களுக்கு உண்மையாக மகிழ்ச்சியை கொண்டு வரும். நாம் எப்படி கர்த்தரிடம் சரணடைவது? நாம் கர்த்தரிடம் நம்மை ஒப்புக்கொடுக்க விரும்புகிறோம், ஆனால் நாம் தார்மீக சக்தியில் பலவீனமாயிருக்கிறோம். சந்தேகத்திற்கு அடிமைத்தனத்தில் பலவீனமாயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறோம். இதெல்லாம் நாம் கர்த்தரிடம் முழுமையாக சரணடையாமல் இருக்க தடையாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், கர்த்தருக்கு நம்முடைய விருப்பத்தை கொடுக்க முடியும். அவர் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்பவும் அவருடைய மகிழ்ச்சிக்கு ஏற்ப செயல்படவும் நமக்குள்ளாக கிரியை செய்வார். இதனால் நம்முடைய முழு இயல்பு வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படும். நம்முடைய பாசங்கள் அவரை மையப்படுத்தி இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் அவருடன் இசைந்திருக்கும். நன்மை மற்றும் பரிசுத்தத்திற்கான ஆசையில் நாம் நின்றுவிட்டால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்புகிறவர்கள் உபத்திரவம் வரும்போது அநேகர் பின்வாங்கி போவார்கள். அவர் கர்த்தரின் விருப்பத்திற்கு அடிபணியும் நிலைமைக்கு இன்னும் வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்க விருப்பம் இல்லை. விருப்பத்தின் சரியான பயிற்சியின் மூலியமாய் நம் வாழ்வில் ஒரு முழு மாற்றத்தை பார்க்க முடியும். எனவே இயேசு கிறிஸ்துவிட நம்பிக்கையோடு எப்பொழுதுமே நாம் காணப்படுவோம். இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய விருப்பத்தை ஒப்பு கொடுப்பதன் மூலியமாக எல்லா அதிபதிகளுக்கும் அதிகாரங்களுக்கு மேலான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடன் நாம் இணைந்து கொள்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலும் கூட நம்மை உறுதியாக வைக்கிற கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு பலன் கிடைக்கும். கர்த்தரிடம் தொடர்ந்து சரணடைவதன் மூலியமாக இயேசு கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தின் வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எனவே ஜெபத்தோடு தெய்வ பயத்தோடு நம்மை நாமே முழுமையாக கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து அவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. ஆமென்.
நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம், சோதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலையை பாதத்தில் வருகிறோம், பிரச்சனத்தில் வருகிறோம். செய்திக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஒரு உள்ளங்கள் தொடப்பட்டதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்க உதவி செய்ய உலகத்தில் நாங்கள் வாழாதபடி, உலக காரியங்கள் கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து எங்களை பிரித்து விடாதபடி ஆண்டவரேப்பா, உங்களுடைய அன்பில் எப்பொழுதுமே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும். எல்லா பாவங்களையும் மேற்கொண்டு உபத்திரவங்களை சோதனையை மேற்கொள்கிற வல்லமை கொடுக்க விடமாக செபிக்கிறோம். அதிகாரத்தை கொடுத்த தேவன் அதிகாரத்தை நாங்கள் உபயோகப்படுத்த பிரயோஜனப்படுத்த உதயசீனமாக செபிக்கிறோம். ஆண்டவரை சோதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்ய விடமாக செபிக்கிறோம். ஒரு ஆண்டவரை உபயோகமுள்ள ஒரு பாத்திரவான்களாய் மாற்ற விடமாக செபிக்கிறோம். ஆண்டவரை சோதிக்கிறோம். உலகத்தின் ஆசைகள் சொத்துக்கள் எல்லாமே வெறுத்து விட்டு, சுயத்தை வெறுத்து விட்டு நீர்தான் என்ற அவங்களை அப்பா அவருடைய முழுமையான சொத்து என்ற நீர்தான் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டவர்கள் தேவன் நீர்தான் என்ற வாழ்க்கையில் ஒரு ஐஸ்வர்யம் என்று நாங்கள் உண்மை எப்பொழுதுமே முன்பதாக வைக்க உதவி செய்யும் இருதயத்தில் வைக்க உதேசமாக செல்கிறோம். சித்தம் மாற்றமே வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டுமாக செல்கிறோம். ஒரு குடும்பங்களையும் ஆசிரியரையும் தடைப்பட்ட காரியங்களை வாழ்க்கை செய்யும் சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும் விடுதலையை கட்டளையிட வேண்டுமாக செல்கிறோம். எல்லா துதிக்கிற மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம். சின்ன நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமைக்கும் சந்தோஷம் சமாதானமும் என்றும் சதா காலங்களும் அவனோடு கூர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒருவருமே அவர் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். तुम्हें आशीर्वाद आमेन आमेन आमेन।